படம் எங்கள் அப்பா கிழக்கு சீமையில் இந்த இப்போ பசும்பொன், இந்த கருத்தம்மா, இந்த படங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா பேசுவார். சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி, ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் என் கண்ணனின் கண்களுக்குத்தான் பார்க்க தெரியும், இப்படி எழுதி பேசிட்டுவார். பெருமையாக பேசுவார் ஒவ்வொன்றையும். நான் சொல்லுவேன், அப்பா இது நல்லாவா அப்போ இருக்கு, இப்படி ஒவ்வொரு தடவையும் இப்படி பெருமையாக ஒவ்வொருத்தரை பேசிட்டு இருக்குது. மகனே, இப்படி நம்மளை நாம் ஏதாவது பேசிக்கிட்டா தாண்டா ஒரு வயலில் நம்மளை பாராட்ட மாட்டேன். உண்மை அதுதான், உண்மை அதுதான். நீ நினைச்சு பாரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நினைக்கிறதுக்கு இங்கே ஒருத்தருக்கானா? அவர் வெறும் நடிகர் தானா? கவியரசு கண்ணதாசனை கண்டுகொள்வதற்கு இந்த தமிழ் சமூகம் இருக்கா? திருவிக்கா கல்யாண சுந்தரத்தை கண்டுகொள்ளுதா? தமிழ் தன்ற திருவிக்காவை கண்டுகொள்ளுதா? தமிழ் பெரும் முன்னோர்கள் எவனையாவது இது மதிக்குதா? வைகுந்தர வள்ளலாரை இது போற்றுதா? நீ நுட்பமாக கவனி. குன்றக்குடி அடிகளார் கிருபானந்த வாரியாரை இந்த தமிழ் சமூகம் நினைச்சு பார்க்குதா? அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் உன் தாத்தனையும் பாட்டனையும் இது பற்றோடு பார்க்குதா? யாராவது ஒருத்தன் சொல்லு. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதற்கு 76 நாட்கள் உண்ணானோம் இருந்து உயிர் தியாகம் செய்த சங்கரலிங்கனாரை ஒருவையை கண்டு கொள்ளல. நாங்க வந்துதான் சுவரொட்டி ஒட்டி, நாங்க வந்துதான் எங்க சிலை இருக்குன்னு தேடி போய் அந்த பெருமகனுக்கு மாலை செலுத்தி வணக்கம் செலுத்த வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க. உனக்கு எந்த அடையாளமும் இல்லாது ஒழிப்பதுதான் இவர்கள் வேலை, இவர்கள் வேலை. எங்க அப்பத்தா வேல்நாச்சியாருடைய நினைவிடத்துக்கு வா, சிவகங்கைக்கு வா. சிவகங்கையில் அரண்மனைக்கு முன்னாடி சின்னதா ஒரு சிலை, ஏறி மாலை போடுவதற்கு உனக்கு ஏணி கிடையாது. நான் என் சொந்த செலவுல ஏணி வச்சு நான் மாலை போடுறேன், ஏணி வைக்கிற அனுமதி கொடுங்க. இதுவரை அந்த மாவட்ட ஆட்சியர் தரல எனக்கு. நீ வந்து பாரு, நினைவிடத்துக்கு வா. எங்க இருக்க அவ சமாதி, எங்க இருக்க அவ புதைக்கப்பட்ட இடம்னு தேடி வா. இது போல கடத்தெரு, ஒரு சின்ன சந்து, அதுக்குள்ளே போய் இப்படி திரும்பினா ஒரு கோழிக்கூடு போல ஒரு இடம். அதில் தான் அந்த மான மரத்தி வீர பெருமகள் விதைக்கப்பட்டிருக்கா. எவ்வளவு வேதனையோடு நிற்பேன்னு பார்த்துக்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கும் உலகத்தின் மிகப்பெரிய கடற்கரையில் எவ்வளோ பெரிய சுடுகாடுன்னு பார்த்துக்க, எவ்வளோ பெரிய சமாதின்னு பார்த்துக்க. எங்கடா உன்னுடைய பெருமை, எங்கடா உன் அடையாளங்கள்லாம்? இதையெல்லாம் மீட்டு உருவாக்காத வரை இந்த இனம் எழாது, வாழாது, ஒரு இளம் பண்ணாது.